தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அண்ணா மீது எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுதானே மிரட்டிருக்காங்க. உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கண்ணா. இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, இப்ப நீங்க வந்து எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு போன் கால், ஒரு மிரட்டல், அதுக்கு நீங்க வீடியோ போடுறீங்களா? குற்றம் நடந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீங்க பேசுறீங்களா? பேசுனா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வாயை மூடிட்டு இருந்திருக்கீங்க. நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் வாயை மூடிட்டு இருந்திருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டா 4 ஸ்டெப் போட்டுங்களா? காஞ்சிபுரம் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு 3 சிறுவர்கள் உட்பட 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை. உதவி செய்ய போன தாவேகா பெண் நிர்வாகியை வந்து பூச்சிக்காலால எட்டி வச்சு தாக்குதல் நடக்குது அவங்க மேல. 80 வயது மூதாட்டியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறார். பாலியல் சீண்டல் இளைஞர் கைது. கரூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவி கைத்தை எடுத்த மாணவர் படுகாயமடைந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியர் கைது. அரியலூர் அருகே 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. திருப்பூர் பாலியல் கொடுமை, 3 பீகார் நபர்கள் கைது. சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை, 7 பேர் கைது. மாணவி வன்கொடுமை கைதான ஞானசேகரன் அரசு காப்பகத்தில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை தூக்கி சென்று காலை உடைத்து பாலியல் வன்கொடுமை செய்தவர் கொடூரம். இதுதான், அதாவது வைஷ்ணவிக்கு ஒரு ஃபோன் கால் வந்து தான் இந்த மாதிரி மிரட்டுறாங்க, ஆசிரியருக்கு சொன்னாங்கன்ட்டு ஒரு ஃபோன் கால் வந்துதான். அதை நீங்கள் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம அதுக்குன்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறீங்களே, விஜயை பற்றி கேட்குறீங்களே. எவ்வளோ பெண்கள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக ஏன் பேசலை? அப்போ உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால நீ வைஷ்ணவிக்கு பேசல. இதுதான் அரசியலா? இதுதான் உங்கள் அப்பா சொல்லி கொடுத்த அரசியலா? இதுதான் நீ கற்றுக்கிட்ட அரசியலா? நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெட்ரோல் விலை குறைப்பு. என்னது பெட்ரோல் விலை கம்மி பண்ணாங்களா? இதே போ தெரியல, நமக்கு எதுவும் தெரியலா. இன்னுயிர் காப்போம் 48. ஆனா பாதிக்கு மேல வந்து இந்த ரோட்னாலே கீழே விடுறாங்களே, இதுக்கு எதனா வந்து சொல்யூஷன் வந்து உங்க தலைவர்கிட்ட கேட்டு தண்ணி ஃபுல்லாவே ஒரு குண்டு குழியும் இல்லாத ரோடை வந்து அமைக்க சொல்லுங்க. ஏடா இப்போ வந்து கீழே பார்த்துட்டு போறதோட மேலே பார்த்துட்டு போக வேண்டியதா இருக்குது. எப்போ மெட்ரோ அது விழுன்ட்டு தெரிய மாட்டேன். இப்போ கீழேயும் பார்க்கணும், மேலேயும் பார்க்கணும். அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு எங்கன்னா போய் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இருக்கா பார்த்துட்டு எங்களுக்கு உதவி இருக்கு. பைத்துக்கிறவங்களா இருக்கீங்க. பல கண்டம் கண்டாலும் என் கத்தாவுக்கு அடிமை அல்லவா? இன்னைக்கு நம்ம வந்து ஏஐ பத்தி பார்க்க போறோம். என்னடா இவங்க பாலிடிக்ஸ் சேனல் வச்சுட்டு இருக்காங்க, டெக் சேனல்லாம் மாட்டானுங்களா அப்படின்னு பயப்படாதீங்க. திமுக உருவாக்குன ஒரு ஏஐ. ஆமா, திமுகவோட பின்புலத்துல மூலியமா ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ. அவங்க கோடிங் பண்ண மாதிரி தான். அவங்க கோடிங் பண்ணதை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி வைப்பிக்கும். அது ஏஐயோட ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் பாருங்களேன். நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா? இது இப்ப நீங்க பாத்துட்டு இருந்தது வந்து ஒரு ஏஐ ஜென்ரல் வீடியோ. ஏஐ ஜென்ரல் வீடியோ. ஏன் அது உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆளுமே ஏஐ தான். அதாவது அவங்க நானே ஒரு ஏஐ தான். அந்த மாதிரி அதே ஒரு ஏஐ தான். யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திவ்யா சத்யராஜை பத்தி தான் பேசுறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதியா தான் அவர் கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க. இது அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கன்னா ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். நம்ம தற்கொலை வைஷ்ணவ இருக்கிறாங்கல்ல, இங்க இருந்து அங்க அப்படியே இங்க வந்து போஸ்டிங் கொடுக்கலன்னு திமுகவுக்கு போயிட்டு இங்க இருந்து அங்க ஒண்ணல அதுல அவங்க வந்து சொல்றாங்களாம், கொலை மிரட்டல் வருதுங்க, ஆசிட் எடுக்குன்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஃபோன் கால் வந்ததுன்னு அவங்க சொன்னதுக்கு எதனா ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அந்த நம்பரையும் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு, அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஆக்ஷன் எடுத்தாங்களா? எடுத்தா எஃப்ஐஆர் கட்டி காட்டுங்க. ஆமா, அதிகாரத்துல தான் இருக்கிறாங்க. ஆமா, அப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் யார் என்ன பண்ணாங்கன்னு. ஆமா, திமுக திமுக அவங்க தானே அதிகாரத்துல இருக்க, உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? யார் அது என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாட்டிப்பாங்க. திமுக இருந்தா மாட்டாங்க. அந்த ஒரு போன் வந்துச்சு, கொலை மிரட்டல் வந்து ஆசிரியர்னு சொல்றாங்க, இது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுற ஏஐ கோடிங் போடுற ஏஐ திவ்யா அவர்களே, இப்போ நான் சொல்றேன் பாத்தீங்களா? இப்போ நீங்க வந்தது எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு ஃபோன் கால், ஒரு மிரட்டல், அதுக்கு நீங்க வீடியோ போடுறீங்களா? குற்றம் நடந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீங்க பேசுறீங்களா? பேசுனா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வாயை மூடிட்டு இருந்திருக்கீங்க.
நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் வாய் மூடி இருந்திருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டா, நான் லிஸ்ட் போடட்டுங்களா? பள்ளி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. காஞ்சிபுரம் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு 3 சிறுவர்கள் உட்பட 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை காஞ்சிபுரத்தில் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சென்னையில் ஒரு தீ விபத்து, உதவி செய்ய போன தாவேகா பெண் நிர்வாகியை வந்து பூட்ஸ் காலால் எட்டி வச்சு தாக்குதல் நடத்துது அவங்க மேலே. அதுக்கு எதனா வீடியோ போட்டிங்களா? அதுக்கப்புறம் 80 வயது மூதாட்டியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறார் ஒருத்தர். 80 வயசு பாட்டிலேருந்து 10 வயசு குழந்தை வரைக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. அதுக்கப்புறம் பாலியல் சீண்டல், இளைஞர் கைது. திருவெற்றூர் மின்சார ரயிலில் இருந்து இறங்கி சென்று கொண்டிருந்த இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வழக்கில் பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த டெல்லி பாபு வயது 33 என்பவர் ரயில்வே போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கரூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியின் கைத்தை அறுத்த மாணவன் படுகாயமடைந்த மாணவி அது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஃபர்ஸ்ட் சொன்னது காஞ்சிபுரம், இப்போ கரூரா? அடுத்து எடுத்து. மாணவிக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியர் கைது. அரியலூர் அருகே 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் சுரேஷ் போக்சோவில் கைது. ஸ்கூல் டீச்சரே வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அதுவும் 6ஆம் வகுப்பு மாணவியா? 6ஆம் வகுப்பு மாணவி அரியலூர். அது அரியலூர், காஞ்சிபுரம், அப்புறம் என்னது கரூர், இப்போ அரியலூரா? அடுத்து திருப்பூர் பாலியல் கொடுமை, 3 பீகார் நபர்கள் கைது. திருப்பூரில் கத்தி முனையில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பீகார் நபர்கள் 3 கைது. சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை 7 பேர் கைது. இது வந்து கோவை. சென்னை, காஞ்சிபுரம், கரூர், கோவை, திருப்பூர். அடுத்து கோவையில் 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த தனியார் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் போக்சோ சட்டத்தில் கைது. மாணவி வன்கொடுமை கைதான ஞானசேகரன் உங்களுக்கே தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கல்லூரியிலேயே வச்சு அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, பெண் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகுது. அதில் அந்த பெண்ணை குறித்தின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து லீக் ஆகுது. எப்படி ஒரு போலீஸில் கொடுத்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆகிருக்கும்? அது மட்டும் இல்லாத அந்த ஞானசேகரன், நீ என் கூட இப்படி இருக்கக்கூடாது, இன்னொரு சார் கூடயும் அப்படி இருக்கணுன்றாங்க. அந்த சார் யாருன்னு இன்னி வரைக்கும் தெரியல. ஞானசேகரன் மட்டும்தான் இப்போ குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அந்த சார் எப்படி, எங்கே போனார், என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் ஈசிஆரில் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது, பெண்கள் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது திமுக கொடியை வச்சு அந்த பெண்களை வந்து ஃபாலோ பண்ணி, அந்த முன்னாடி ஒரு தார் காரை வச்சுட்டு போகிறது, பின்னாடி திமுக கொடியை கட்டின்னு இன்னொரு காரில் துரத்தி அந்த பெண்கள் பயந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஓடி அப்பார்ட்மெண்ட்டில் ஓடி தப்பிச்சாங்க. அவங்கள 4 நாளாக தெரினானுங்க. 1 நாள் 2 நாள் அவனுங்க முகம்லாம் வந்து அந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுது. அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி 4 நாளாக அவனுங்களை தேடி 5வது நாள் கைது பண்ணி அவங்கள வந்து நடவடிக்கை எடுக்காத. வீடியோ கூட ஆதாரம் இருந்தும் 4 நாள் தேடி இருக்கிறானுங்க. கைது பண்ணி அவங்க வந்து ஒரு காருக்குள்ள உட்காந்து வீடியோ போடுறானுங்க. நாங்கள் திமுக காரன் இல்லை, அதிமுக காரன், இதான் முக்கியம். அவன் என்ன குற்றம் பண்ணான் தானே முக்கியம். அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்களா? இல்லை, நாங்கள் திமுக காரன் இல்லை, அதிமுக காரன். ஏன்னா வந்து பேர் வந்து கெட்ட பேர் ஆயிடுமா? இது இவ்வளவு நியூஸ்ல வந்து கெட்ட பேர் ஆகாததுக்கு இந்த கொடியை வச்சு உங்களுக்கு ஆயிடுதா? ஆட்சி பண்றது நீங்க தானே, இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, அதெல்லாம் கண்டுக்கல. இந்த கொடியை வந்து வச்சு அவங்க மேல கெட்ட பேர் ஆயிடும்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் திமுக காரன் இல்லை, அதிமுக காரன்ட்டு ஒரு வீடியோ போடுறது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து காலை உடைத்து பாலியல் வன்கொடுமை. தாம்பரம் அடுத்த சிட்டலாப்பாக்கம் அரசு காப்பகத்தில் தூங்கி கொண்டிருந்த சிறுமியை தூக்கி சென்று காலை உடைத்து பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். அரசு காப்பகத்துல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் காலை உடைச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டே போனோம்னா திவ்யா அவர்களே, இந்த மாதிரி நியூஸ் வந்து ஏறலாம். இன்னைக்கு இந்த நாளே பார்த்தது, அவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை கொடூரமாக நடந்திருக்குன்னா அதை வந்து பிரேக்கிங் நியூஸாக போட்டு அதை விவாதிக்க இங்கே இருக்கிற மீடியாக்களுக்கு தயாராக இல்லை. அதுக்கு வந்து துரித நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்து அந்த தண்டனையை வந்து மக்களுக்கெல்லாம் பரப்பணும். நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் பரப்பணும். அடுத்து இன்னொருத்தவங்க தப்பு பண்றதுக்கு பயப்படுவோம். ஆமா, பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து காட்டாம குற்றம் பண்ணவனை தான் காட்டணும். குற்றம் பண்ணவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்ட்டு தமிழ்நாடுல இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்தாதான். இவங்க என்ன பண்றாங்கன்னா குற்றம் பண்றவங்க மறைச்சிட்டு பாதிக்கப்பட்ட இவங்க குற்றத்தையும் மறைச்சிருக்காங்கடா. குற்றம் பண்ணவங்களும் மறைக்கல, குற்றத்தையும் மறைச்சிருக்காங்க. அந்த பெண்ணோட வாழ்க்கை எதை பிளாஸ்டிக்ஸ் போடணும் தெரியுமா? முதலமைச்சர் குடும்பத்துல இருந்து யாராவது ஜெனரல் செக்அப் ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னா காவேரி ஆஸ்பத்திரிக்கு சென்ற இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிளாஸ்டிக்ஸா போடுவானுங்க. இதுதான் முக்கியமா? இவங்களுடைய திட்டங்கள்லாம் கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைச்சவங்க
இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு, அதனால வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குற்றம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிக்கு கிடைச்ச தண்டனையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கல. இந்த குற்றம் நடக்கிறதே எடுத்துன்னு வந்து வெளியே சொல்லலை. காரணம், இந்த ஆட்சிக்கு வந்து பிழை ஆயிடும், இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு நியூஸ் கடை போட்டுருங்க. சின்னதா அப்படியே கவர் பண்றாங்க. எப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பேஜ் வச்சிடறாங்க, அந்த சேனலுக்கு ஒரு சேனல்ல ஒரு நியூஸ் கடை போட்டுறாங்க. நார்மலைசேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஒரு 80 வயது மூதாட்டிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா அதை வந்து சாதாரணமாக்கிட்டாங்க. அந்த தவறுகள் எல்லாம் கண்டுக்காம கடந்து போறாங்களாம். அந்த தவறுகள் எல்லாம் அப்படியே சின்னதா அப்படியே நார்மலைஸ் பண்ணி விட்டுறாங்களாம். இவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன திட்டங்கள் எல்லாம் அப்படியே பெருசா வந்து விளம்பரம் படுத்தி அதை பிரேக்கிங் நியூஸா போட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களாம். இதுதான், அதாவது வைஷ்ணவிக்கு ஒரு ஃபோன் கால் வந்து தான் இந்த மாதிரி மிரட்டுறாங்க, ஆசிட் அடிப்புன்னு சொன்னாங்கன்ட்டு ஒரு ஃபோன் கால் வந்து தான். அதை நீங்கள் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம அதுக்குன்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறீங்களே, விஜயை பற்றி கேட்குறீங்களே. இப்போ நாங்கள் கேட்டதெல்லாம் நியூஸ் நடந்திருக்க குற்றங்கள் எந்த ஆட்சியில் நடந்திருக்குது? திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இவங்க இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கிறாங்க மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்ட்டு. அதாவது மகளிர் கொடுத்து நல்லாட்சி புரியுறாங்க அப்படின்றது. நீங்கள் ஒன்று பண்ணிட்டு அது மக்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடாது. மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவை அதை கேட்டு தான் நீங்கள் செய்யணும். அதாவது மக்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் வேணுமா, இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? பாதுகாப்பு தான் வேணும்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு தானே வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்க மக்களுக்கு நீங்கள் 1000 ரூபாய் போடுறீங்க. வருஷத்துக்கு எத்தனை கோடி ஆகும்? அதே வந்து 4 வருஷத்துக்கு எத்தனை 1000 கோடி ஆகும்? அதை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா போலீஸ் போஸ்ட், அதாவது இதுக்கு பெண்கள் பாதுகாப்பு ஒரு பங்கு எடுத்து வச்சாலே பெண்களுக்கு பாதுகாக்க சிறப்பு படையை அமைச்சு அவங்களோட வழக்குகள் அவங்களுடைய வழக்குகள்லாம் வந்து தனியா விசாரிக்கவும் உடனடி தண்டனை கொடுக்கவும், பெண்கள் வந்து தைரியமா வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை, பாலியல் வன்கொடுமை சீண்டல்ல எதனா ஈடுபடுறாங்களா அதை வந்து தைரியமா சொல்றதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வைக்கணும், பெண்கள் பாதுகாப்புன்னு. ஏன்னா இவ்வளவு குற்றங்கள் நடக்குது இல்ல, குற்றங்கள் கம்மியா இருந்தா அந்த விஷயம்லாம் பண்ண வேணாம். குற்றங்கள் அதிகமாக நடக்கும்போது அந்த 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாயை வச்சு நீங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு போலாம்ல. மக்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, 1000 ரூபாய் வேணும் கேட்டா அவங்க பாதுகாப்பு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்க சொல்லி காட்டுறீங்க, வேற எதுல நாங்க தான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரோம்னு சொல்லி 1000 ரூபாய் தராங்க. இப்ப மகளிர் மக்களோட பணத்தை தான் நீங்க கொடுக்குறீங்க, அதே ஒரு அதிகாரமா வேற சொல்றாங்க. ஆமா, வைஷ்ணவிக்கு பேசுற திவ்யா வந்து எவ்வளவு பெண்கள் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக ஏன் பேசல? அப்போ உனக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால நீ வைஷ்ணவிக்கு பேசுற. அதனால நாளைக்கே பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு பெண்களுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை கொடூரமா நடந்துச்சு, அதை பேசுவாங்க திவ்யா. ஆனா தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா பேச மாட்டாங்க, ஏன்னா அது திமுக எதிராக இருக்கும்ட்டு. இதுதான் அரசியலா? இதுதான் உங்க அப்பா சொல்லி கொடுத்த அரசியலா? இதுதான் நீ கத்துக்கிட்ட அரசியலா? உண்மையா யாருன்னா ஃபோன் பண்ணி அந்த மாதிரி மிரட்டிருந்தா அதுக்கான தண்டனை, அவர் தாவேக்காவை சேர்ந்தவரா இருந்தாலும் அவருக்கு கிடைக்கணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடந்து இருக்குது தமிழ்நாட்டுல. இதெல்லாம் விவாதமா கொண்டு வராத, இதெல்லாம் வந்து தலைமை சுத்தமா கண்டுக்காம இதெல்லாம் அப்படி நடக்காத மாதிரி தலைமை கடந்து போகுது. இது நீங்க வந்து ஒரு ஃபோன் காலுக்கு ஒரு ஃபோன் கால் மிரட்டலுக்குலாம் வந்து பேசுற நீங்க இவ்வளவு பெரிய எல்லாமே தப்பு தான் இருந்தாலும் இதுக்கு கொடுக்குற ஒரு இது இதுக்கும் கொஞ்சம் சின்னதா. ஆமா, அது நடந்திருக்க எனக்கு தெரிஞ்சு அது நடந்திருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஒண்ணு அந்த பொண்ணு சொல்றது எல்லாம் பொய்யா, அந்த வைஷ்ணவி அவருக்கு சொல்றது எல்லாம் பொய்யா தான் இருக்குது. அப்படியே உண்மையா வந்திருந்தா கூட அது திமுக காரன் பண்ணா, அதிமுக காரன் பண்ணா, பாஜக காரன் பண்ணா, யார் பண்ணான்னு தெரியல. நீ கம்ப்ளைண்ட்டை கொடு, யார் பண்ணான்னு விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கட்டும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சான், அதுக்கு வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, தொண்டர்கள் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு வீடியோ போடுறாங்களாம். இப்போ இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு இந்த ஆட்சியில, இதெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? இதுக்கு நீங்க வீடியோ போடுவீங்களா? நான் சொல்றேன் ஏஐ ஜென்ரேட்டருக்கு நான் இன்னைக்கு ஏஐக்கு நான் டைப் பண்றேன் இந்த மாதிரி ஒரு சாரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில் நடக்கின்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நான் சொன்னது ரொம்ப கம்மி, இன்னும் நிறைய லிஸ்ட் அவுட் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி போடுறேன். இதெல்லாம் வந்து நீங்க பேசுவீங்களா? உங்க ஏஐ வீடியோல பேசுவீங்களா திவ்யா அவர்களே? அவங்க வந்து அதாவது டிஎம்கே காரங்க என்ன நினைச்சு இதை வந்து உருவாக்குனாங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஏஐ அப்படின்னு நினைச்சு உருவாக்குனாங்க. ஆனா ரொம்ப பலவீனமான டம்மி பாபாவா இருக்குது. சின்ன சின்ன விஷயம் கூட தெரியல. வைஷ்ணவிக்கு அந்த மிரட்டல்கள், விஜய் அவர்களுக்கு கொடுத்த அட்வைஸ்க்கெல்லாம் முன்னாடி ஒண்ணு பேசியிருக்கீங்களா, அதுக்கு வரோம் இப்போ. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெட்ரோல் விலை குறைப்பு. என்னது பெட்ரோல் விலை கம்மி பண்ணாங்களா? இதே போ தெரியல, நமக்கு எதுவும் தெரியலா. கம்மி பண்ணாங்களா? பாண்டிச்சேரியில போயிட்டு வந்திருப்பாங்க போல, வந்திருப்பாங்க. அங்கதான் நீ ஈஸியா தண்ணி போய் பெட்ரோல் லிட்டர் போட்டியா? 94 ரூபா 96 எல்லாம் வந்துதா? அது பாண்டிச்சேரி பெட்ரோல், அங்க கொஞ்சம் கம்மி தான். தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் கம்மி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இடையில ஏதோ ஆரம்பத்தில் ஏதோ 2 ரூபா எவ்வளோ கம்மி பண்ணார் போல இருக்கு. அதுக்கப்புறம் 10 ரூபா 15 ரூபா ஏறிச்சு.
அப்புறம் அமைதியாக ஆயிட்டாங்க. அது என்ன பெட்ரோல் விலை ஏறுது அப்படின்ட்டு ஆட்சியை கேள்வி கேட்டா இதெல்லாம் என்ன கேள்வி கேட்காதீங்க, நீங்க திரும்ப உட்கார வைங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு பெட்ரோல் கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு அதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. அவங்க அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. யாரு வந்து வாயை விடுறது? ஸ்டாலின் அவர்கள் பெட்ரோல் விலையை கம்மி பண்ணாருன்னு யாரு வாயை விடுறது? ஏஐ ஒழுங்கா என்ன ஏஐனா என்னது நடக்கிறதானே சொல்லணும். நீ என்ன இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கிற? அப்போ வந்து இந்த கோடிங்ல ஏதாவது தப்பா இருக்கியா? வைரஸ் புந்துருக்குன்னு நினைக்கிறேன். திமுக வைரஸ் மறுபடியும் போயிட்டு சர்வீஸ் பண்ணுவேன். சரி, வைரஸ் புந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைரஸ் இதோட கோரே வைரஸ் தான். வைரஸ் தான், பிரச்சனை கிடையாது. ஏஐ ஒரு வைரஸ் தான். இது ஒரு ஏஐ வைரஸ். திவ்யா அவர்களே, நீங்க என்னைக்காவது போயிட்டு பெட்ரோல் பங்க்ல 1 லிட்டர் பெட்ரோல் போடுங்கன்னு உங்க ஸ்கூட்டில கேட்டிருக்கீங்களா? அவங்க ஏன் ஸ்கூட்டில அவங்க BMW கார்ல சாவி டிரைவருக்கு சாவி கொடுத்துட்டு டேங்க் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுங்க, அப்பாவுக்கு கால் பண்ணி கேஷ் வைங்க சொல்லிங்க. பெட்ரோல் விலை என்ன வைக்குது? ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கம்மி பண்ணாரு, எவ்வளவு ஏறிச்சு, எதனா உங்களுக்கு தெரியுமா? 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு வரி போடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. 1 லிட்டர் பெட்ரோல் நீங்க பெட்ரோல் பங்க்ல போட்டுருக்கீங்க, அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் ஏஐக்கு தெரியாதா 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு? என்னடா இது ஏஐயா இருக்குச்சே. இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வியா? இதுவும் புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கா? ஒரு மாணவி தேர்வு எழுதணுன்ட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த மாணவிக்கு தேர்வு. பேருந்து அந்த நிறுத்தத்துல நிக்கல. அந்த எப்பவுமே நிறுத்தணும், அந்த நிறுத்தத்துல நிக்கல. பேருந்து பட்டன் அரசு பேருந்து பார்த்து சென்றுச்சு. அந்த குழந்தை உயிரை கையில பிடிச்சிட்டு செம்ம வேகமா ஓடி போய் அந்த பஸ்ஸு கம்பியை பிடிச்சி கஷ்டப்பட்டு ஏறி அன்னைக்கு போய் தேர்வு எழுதி அந்த பெண் ஒரு நல்ல மதிப்பெண் வாங்குச்சு. பள்ளிக்கு போற பெண்ணுக்கே இவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இந்த கவர்மெண்ட்ல இருக்குது அப்படின்னா, இவ்வளோ சிக்கல்கள் இந்த கவர்மெண்ட்ல இருக்குதுன்னா, வாய் கூசாம இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வியா? எங்களுக்கான அரசியலை நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருக்குறோம். எங்களுக்கான அரசியலை நாங்கள் பேசுகிறோம். நீ ஒரு லக்ஸுரி லைஃப் வாங்கல்ற, எங்கள் கஷ்டம் எதுவுமே உனக்கு புரியாது, தெரியாது புரியாது. நீ உக்காந்துக்கிட்டு கேமரா முன்னாடி அப்படியே ஸ்டாண்டை போட்டு கேமரா போட்டு இஷ்டத்துக்கு பேசிடுறது. இன்னுயிர் காப்போம் 48. இன்னுயிர் காப்போம் திட்டம் 48. இது என்னன்னா, சாலையில வந்து விபத்துக்கு உள்ளாரவங்களுக்கு வந்து 48 மணி நேரத்துக்கு வந்து இலவச மருத்துவமா. முக்கால்வாசி இந்த அரசாங்கம் போட்டிருக்க ரோட்டு குழியில கீழே வந்து ஆஸ்பத்திரிக்கு போறவங்க தான் அதிகம். அந்த ரோட்ல ஆம்புலன்ஸே போக முடியல ஒழுங்கா. ஆமா, என்ன ஒரு பள்ளம் மேடா, எங்க மெட்ரோ போடுறேன், அப்புறம் வடிகால் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை போடுறேன் இதை போடுறேன்னு நோண்டி வச்சு ரோட்ல பள்ளம் இருக்கலாம், பள்ளத்திலே தான் ரோடே இருக்குது. இவங்க வந்து அங்கங்க வந்து அப்படியே இது பண்ணுவாங்க, பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல பண்றதே பேட்ச் ஒர்க் தான், அது அங்கங்க பேத்துட்டு போயிடுது. ரோட்ல பேட்ச் இருக்காது, பேட்ச் ஒர்க் தான் ரோடாவே இருக்கும். அங்கதான் நீங்க போய் சேரணும். பாருங்க ரோட பாத்துங்க, மெயின் ரோடு இது வந்து சென்னையோட பிரதான சாலை. பாத்துங்க குண்டும் குழியுமா தான் இருக்கும். நான் இப்ப ஊரை தப்பிச்சு போயிட்டேன்னா ஒரு கையில ஓட்டிட்டு போறேன், இதுவே ரிஸ்க் தான். எப்போனா கீழே விழுகலாம். பாருங்க இந்த ரோட தான் சரி செய்ய மாட்டாங்க. இதுக்கும் ஸ்டாலின் தான் வரா இருக்கும், எந்த சம்பந்தம் இல்லைங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பள்ளத்துல போய் விழுறாங்க, ஒரு பள்ளத்துல போய் விடுறாங்க அப்படின்னா, அவங்க விட்டு கீழே இன்னும் சின்ன சின்ன கடியோடு தப்பிச்சிருவாங்க. பின்னாடி வண்டி வேகமாக வந்ததுன்னா அவங்க உயிர் கூட ஆபத்து. அந்த மாதிரி நிறைய வந்து விபத்துகள் வந்து சமீப காலமாக வந்து நிறைய விபத்துகள் ஏன் கண்ணு முன்னாடியே நான் பார்க்குறேன். நீ ஸ்கூட்டியில் போயிருக்கிறியா? நீ BMW காரில் வந்து ஏசியை போட்டுட்டு நல்லா ஜாலியாக ஜம்முன்னு போவ, பின்னாடி 6 அடிச்சா கூட உனக்கு சவுண்டு கேட்காது. இது நீ வந்து இன்னுயிர் காப்போம் திட்டம் 48 பற்றி பேசுறியா? எவ்வளோ பேர் நாங்கள் கீழே விழுந்திருக்கவங்கள எத்தனை பேரை எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஆஸ்பத்திரியில் விட்டுருக்குறோம், எத்தனை பேரை தூக்கி வரமா வச்சு தண்ணி கொடுத்துருக்கோம். என்னைக்காவது நீ அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டில வீடியோ கூட இன்ஸ்டாகிராம்ல பார்க்க, ஆனா அதை பத்தி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன். மனசாட்சின்னு கொஞ்சமாவது இருக்கணும் திவ்யா அவர்களே. திவ்யா அவர்களே, மனசாட்சின்னு கொஞ்சமாவது இருந்தா பேசணும். எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா தான் ரோடு இருக்குதே. சென்னை ஃபுல்லாவே குண்டும் குழியுமா தான் ரோடு. எத்தனை டெலிவரி பசங்க வந்து இந்த குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொந்தமா சொல்றேன், என்னோட நண்பர்கள் எவ்வளவு பேர் டெலிவரி வேலை பண்றாங்க. அந்த ரொம்ப அந்த பைக் ஓட்டணும்னு வச்சுக்கேன், அந்த இதெல்லாம் அந்த ஸ்பீட் பிரேக்லாம் விட்டு ஏற்றணும்னா அதிகமாக பைக் ஓட்டி அந்த பள்ளத்தெல்லாம் அதிகமாக விட்டு ஏற்றணும்னா அந்த குடல் இறக்கன்றது ஏற்பட்டுருமா. அந்த மாதிரி இளைஞர்கள் எவ்வளோ பேர் வந்து அந்த குடல் இறக்கத்துக்கு வந்து ஏதோ வந்து வலை வச்சு மேலே தைப்பாங்களாம். நீ கூட ரேபிடோ ஊபர் ஸ்விக்கி ஓட்டிருக்கல? ஆமா, நாங்களும் வாங்கியிருக்கிறோம். நானும் நிறைய தடவை ஸ்கிராச்சஸ்லாம் வாங்கியிருக்கிறோம். அந்த ரோடே வந்து அந்த மண் அப்படியே ரோட்ல வந்து அந்த மண்ணு கொட்டி கிடக்கும் பார்த்தியா, நல்ல ரோடா இருக்கும். ஆனால் அதில் போய் பிரேக் அடிச்சோன்னா சர்ன்னு அந்த மணல் மாதிரி கல்லுங்க கொட்டி கிடக்கும். பிரேக் அடிச்சா சர்ன்னு வாரி விட்டுரும்.
அப்போ இன்னுயிர் காப்பும் திட்டம் தான், அந்த இன்னுயிர் காப்பு 48 தான் உதவி பண்ணோம். நீ அதுக்கு போடுற காசை நீ ரோடை சரி பண்ணுறதுக்கு போட்டு நான் கீழே விழ மாட்டேனே, நான் வந்து பாதுகாப்பாக போயிட்டு வந்துடுறேனே. மழை பெஞ்சா மழையில தண்ணி இருக்குமா, ஸ்கூட்டி நீ ஓட்டிருக்க மாட்டேன், உனக்கு 2 வீலர் நீ ஓட்டிருக்க மாட்டேன், உனக்கு தெரியாது. மழையில தண்ணி இருக்குமா, நாங்கள் போயிட்டு வண்டி அப்படியே நாங்கள் பாட்டு போயிட்டு இருப்போம், திடீர்னு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படியே அந்த பள்ளத்தில் அதெல்லாம் வந்து தனி டேலண்ட் வேணும். அதாவது முதலமைச்சர் அவர்களுக்கோ துணை முதலமைச்சர் அவர்களுக்கோ இல்லை அவங்களுக்கு வக்காலத்து வாங்குற உங்களுக்கோ அதை பற்றிலாம் தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு திட்டம் சாலை விபத்தில் ஓகே உண்மையாலுமே ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திட்டம் ஹெல்ப் ஆகும். ஆனால் பாதிக்கு மேலே வந்து இந்த ரோட்னாலே கீழே விடுறாங்களே, இதுக்கு எதனா வந்து சொல்யூஷன் வந்து உங்கள் தலைவர்கிட்ட கேட்டு தண்ணி ஃபுல்லாகவே ஒரு குண்டு குழியும் இல்லாத ரோடை வந்து அமைக்க சொல்லுங்க. அப்புறம் நீங்க இன்னும் திட்டத்தை பேசுங்க, நாங்களே உங்களை வாழ்த்துறோம். இல்ல இதை வந்து அறிக்கையை விட்டுருவாங்க தெரிஞ்ச அடுத்த வாட்டி நாங்க வரதா கண்டிப்பா செய்வோம் அப்படின்ட்டு. எங்கடா இப்ப வந்து கீழே பார்த்துட்டு போறதோட மேல பார்த்துட்டு போக வேண்டியதா இருக்குது. எப்ப மெட்ரோ அது உருன்ட்டு தெரிய மாட்டேன். இப்ப கீழேயும் பார்க்கணும் மேலேயும் பார்க்கணும். அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு எங்கன்னா போய் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் காப்போம் திட்டம் எங்களுக்கு உதவி இருக்கு. பைத்துக்கிறங்களா இருக்கீங்க போல. காலை உணவு திட்டம் சத்துணவை பத்தி பேசுறீங்கம்மா, உண்மையாலுமே அது ரொம்ப வந்து ஏழ்மையில இருக்கவங்களுக்கு உதவி பண்ணது நல்லது இல்லை. அதுல இருக்க பிரச்சனையும் நீங்க பேசணும்ல, நல்லதை பேசுறீங்க, அதுல இருக்க நெகட்டிவிட்டியும் நீங்க பேசணும்ல, நியாயமா பேசணும்ல. ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு அம்மா கலெக்டரே ஒருத்தவங்க வந்துருக்குறாங்க. அவங்க வந்து அந்த பசங்களாம் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது சாப்பாடு எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குன்றாங்க. எப்பவுமே சாப்பாடு எப்படி இருக்குமான்னு கேட்டால் அந்த பையன் ஓப்பனாக சொல்லிட்டான், தைரியமான பையன், இல்லைங்க இப்படி இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும், நீங்கள் வர்றதுனால தான் இது நல்லா இருக்குங்கன்ட்டான். டெய்லி இதே மாதிரி இருக்குமா? மற்ற நாள்லாம் அதனால அடிக்கடி அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. டெய்லியே இப்போ யாருன்னா போயிட்டு இருக்கணும்ல. அதை விட ஒரு பையன் வந்து முட்டை ஜஸ்ட்டாக ஒரு முட்டை கேட்டதுக்கு அதை கிளாஸை சுற்றி ஓடி அந்த சத்துணவு பெண்மணி வந்து அந்த பையனை வந்து தாக்கியிருக்காங்க, கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய சத்துணவை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது. அந்த திட்டம் நல்ல திட்டம் தான். காமராஜர் ஆரம்பித்தது, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களை தாண்டி சத்துணவு மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், அதை தொடர்ந்து காலை உணவு திட்டம்லாம் நல்ல திட்டம் தான். அதில் எவ்வளோ வந்து குற்றச்சாட்டுகள் இருக்குது, அது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்ட்டு பார்க்குறோம். நாங்களும் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைகள் தான். அதனால எங்களுக்கு சத்துணவோட அருமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல திட்டம் தான், அதை எப்படி செயல்படுத்துகிறாங்க அந்த அரசாங்கன்றது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டே. எல்லாமே வந்து மக்கள் வரி பணத்தில் மக்களுக்காக செய்யக்கூடியது. அது வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு வந்து ஒரு வேலையை தராங்க. அந்த வேலை என்னன்னா, நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் எங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அந்த வேலையை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டியது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. அதை விட்டுட்டு திட்டத்தை போட்டுட்டு பெருமை பெற்றுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சத்துணவுலையும் காலை உணவு திட்டத்திலயும் வருது. அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்கு, நாங்க சொல்லியும் பார்த்துட்டோம், எங்க அப்பா அம்மா வந்து சொல்லி பார்த்துட்டாங்க, அப்பயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படுது, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா படலையா, அதுக்கான ரிப்ளை இவ்வளவு வீடியோ போடுறல, நீங்க எல்லாத்தையும் விமர்சிச்சு வீடியோ போடல, நீ எதனா இந்த திட்டம் இந்த குற்றச்சாட்டு வந்து பூர்த்தி செய்யப்பட்டதுன்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கியா திமுகல இருந்து? எதுவுமே வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வந்திருக்காது. அதாவது பெருமை பெற்றதை விட ஒரு திட்டம் நல்ல திட்டம்னா அதை நல்லா செயல்படுத்துறது தான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கே அழகு. அது மாதிரி போய் செயல்படுத்துங்க, சொல்றது மட்டும் இல்லாமல் செயல்லையும் காட்டுங்க. அது மாதிரி செயலில் காட்டுங்க. அப்புறம் வந்து அப்போ நீங்கள் பெருமை பெற்ற வேணாம், மக்களே உங்களை பெருமையாக பேசுவாங்க. நீங்களே பெருமை பெற்றிக்க வேணாம். மாவட்டம் தோறும் டைட்டில் பார்க். மாவட்டம் தோறும் டைட்டில் பார்க்கா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்திலும் டைட்டில் பார்க் இருக்காடா? இல்ல அங்கங்க ஒரு பார்க் பூங்கானா வயசானவங்க உட்காந்துருப்போம், அதை சேர்த்து கணக்கு பண்றாங்க. டைட்டில் பார்க்னா இந்த சும்மா சிறுவர்கள் விளையாடக்கூடிய பூங்கா இல்லை, அந்த பார்க் இல்லை. டைட்டில் பார்க்னா ஐடி பார்க். டைட்டில் பார்க்னு தெரியும்ல. மாவட்டம் தோறும் எல்லா மாவட்டத்திலும் இருக்கா? எத்தனை மாவட்டம்? 38 மாவட்டங்களா? பாண்டிச்சேரி சேர்த்து 39 வருமா? எல்லாத்துலயும் இருக்குது ஐடி பார்க்கு. இல்ல, சென்னையில இருக்கு. சென்னையில 2 இடத்துல இருக்குது. தரமணியில இருக்குது ஐடி பார்க்கு. அதை தாண்டி கோயம்புத்தூர்ல இருக்குது. அதை தாண்டி ஒரு 10 மாவட்டங்கள்ல வந்து மினி டைட்டில் பார்க்குன்னு இருக்குது. மீதி அதாவது தமிழ்நாடு மாவட்டங்கள் முழுவதும் டைட்டில் பார்க் ஆரம்பிச்சுட்டு நீங்க வந்து சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் டைட்டில் பார்க் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம்.
அதாவது 11 மாவட்டங்களில் டைட்டில் பார்க் வச்சுட்டு தமிழ்நாடு மாவட்டங்கள் முழுவதும் டைட்டில் பார்க் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் குருடா வரக்கூடாது. சொல்லலாம். அதாவது ஒரு பொய் சுத்தமான பொய்யை சொல்றதை விட இந்த அம்மா கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதை கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லிடுவோம். இல்லாத ஒரு விஷயத்த சொல்ல வேணாம், லைட்டா இருக்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த அப்படியே பில்டப் பண்ணி சொல்லிடுவோம். தமிழ்நாடு முழுக்க டைட்டில் பார்க் ஒரு பெருமையா சொல்லிக்கிறது, பெருமையா சொல்லிப்போம். மக்கள் பெருமையா சொல்றதுக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே பெருமையா சொல்லிக்கோம், வழி இல்லைன்னு சொல்லிட்டு. இருக்கு டைட்டில் பார்க் இருக்குது. 11-12 மாவட்டங்கள்ல மட்டும் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர்ல மட்டும் பெரிய டைட்டில் பார்க் இருக்குது. மற்ற மாவட்டங்கள்ல எல்லாம் மினி டைட்டில் பார்க்னு இருக்குது. அதை வந்து லிஸ்ட் போட்டு நாங்கள் கீழே லிஸ்ட் போடுறோம். இந்த மாவட்டங்கள்லாம் டைட்டில் பார்க் இருக்குது. மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு. நீ வேலைக்கு தேடி அலைஞ்சிருக்கிறியா, இல்லை வெளியூர்ல இருந்து வேலைக்கு வந்து இங்க தங்கி ஹாஸ்டல்ல தங்கி இல்லை ரூம் எடுத்து தங்கி வேலைக்கு அலைஞ்சி திரிஞ்சு சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு பாதி காசை வச்சு இங்கே சமைச்சு சாப்பிட்டு 1000 ரூபா வச்சு ஒரு 15 நாள் ஓட்டிருக்கிறியா? அப்படி ஓட்டினவன் சொல்லட்டும், நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம். எந்த ஒரு இது இல்லாமல் அப்பா காசு நல்லா கொளுத்து தின்னுட்டு உட்காந்துக்கிட்டு எங்கள் பிரச்சனையெல்லாம் உனக்கு வந்து சும்மா எல்லாம் ஒரு கண்டென்ட் வீடியோவாக நீ போட்டுன்னு உட்காந்துருன்னா உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். இப்போ தாவேக்கா தலைவர் பிரச்சனையை பார்த்துருப்பாருன்னா அந்த பிரச்சனையை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அட்லீஸ்ட் அவர் தெரிஞ்சுக்காத முயற்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாத அவரை தாண்டி எல்லாருமே அந்த பிரச்சனையெல்லாம் சந்திப்பாங்க. ஏன்னா சாமானிய மக்கள் தான் அந்த கட்சியில் எல்லா பொறுப்புலையும் இருக்குது. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிற 234 தொகுதியிலும் நிற்கக்கூடிய எம்எல்ஏக்கு நிற்கக்கூடிய எல்லாருமே வந்து மிகப்பெரிய பணக்காரங்க. அந்த தொகுதியில் அவங்க தான் பணக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த தொகுதிக்கு செலவு பண்ணணும்ல, எலெக்ஷன்னா அந்த தொகுதிக்கு செலவு பண்ணக்கூடிய நல்ல பணக்காரங்க தான், பண்ணையார்களாக தான் இருப்பாங்க. அதில் சில பேர் தோப்பாங்க, சில பேர் ஜெயிப்பாங்க. ஆனால் எல்லாருமே இந்த சராசரி வாழ்க்கை வாழக்கூடியவங்க கிடையாது. எல்லாருமே வந்து இந்த லக்ஸுரி லைஃப் வாழக்கூடிய ஆளுங்க. அந்த 234 வேட்பாளர்களுமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. மோஸ்ட்லினா 2-3 பேர் யாருன்னா நீங்கள் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிறவங்களா இருக்கான், அதை வச்சு அவங்க டிபேட் பண்ணுறாங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 40 தொகுதியில் நிற்கிற எம்பிகளும் பெரிய பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. எம்எல்ஏ எம்பிலேருந்து எல்லாம் பணக்காரங்க, அமைச்சர்லேருந்து எல்லாருமே பணக்காரங்க. முதலமைச்சர் இந்த பிரச்சனையை பார்த்துருப்பாரா? மக்களோட பிரச்சனையை சாதாரண மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரா? இல்லை உதயநிதி வாழ்ந்திருப்பாரா? இல்லை நீ பேசுகிற நீ வாழ்ந்திருப்பியா? யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஆனால் எங்களோட பிரச்சனையை மட்டும் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு உட்காந்து வீடியோ மட்டும் போட்டுட்டு இருப்பீங்க. இப்போ விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் புரிஞ்சிக்கிற ஒரு அதாவது அது புரிஞ்சிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு. நீங்க அந்த பிரச்சனை எல்லாம் ஏத்துக்கிற மனநிலைமையில இல்ல இது நடக்குன்றது தெரியல. ஆமா, இங்க தமிழ்நாட்டுல தேனாரும் பாலாரும் ஊத்துது, எல்லாம் தங்க நகை செல்வ செழிப்பா வாழ்றாங்க அப்படின்ட்டு ஒரு போலியை நீங்களே கிரியேட் பண்ணி அது உண்மை நீங்களே நம்பி ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. நாம் தமிழர் சீமான் அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், இந்த பிரச்சனை எல்லாம் இங்க நடக்குதுன்ட்டு அதை இந்த பிரச்சனை இங்க இருக்குது, மக்கள் இந்த பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்கன்ற புரிஞ்சிக்கிற இடத்துலையும் அதை உள்வாங்கிக்கிற இடத்துலையும் இருக்கிறாங்க. அதை தாண்டி அவர்களை தாண்டி இருக்கிற அதை தாண்டி இருக்கிற உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் சாமானிய எளிய மக்களாக தான் இருக்கிறாங்க. இதை இந்த மாதிரி வீடியோ போடுற உங்களுக்கும், நீங்களும் மிகப்பெரிய பணக்காரரு, உங்கள் தலைவரும் மிகப்பெரிய பணக்காரரு, அவரோட மகனும் ஒரு ரிச்சின் கம்பெனி, நிறைய கம்பெனிகளை அரட்டி உருட்டி மிரட்டி நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. இவங்களுக்குலாம் சாமானிய மக்களுடைய பிரச்சனை எப்படி தெரியும் எனக்கு புரியல. நீங்களாம் இதை பேசுறதுக்கு எங்களுக்கு தெரியல. இதை எதுவுமே தெரியாம நீங்க அவங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஏஐக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, போய் சொல்லி குருடா வர்றவங்களுக்குலாம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்கள் மக்கள் பக்கம் நின்று என்ன பிரச்சனைன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும். வீஸ்ட் சேனலில் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 10,000 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் 500-1000 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க. மக்களுக்காக நிற்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலைன்னா என்னங்க இது நியாயம்? அவங்களுக்கு கேள்வி கேட்ட உங்களையும் கேள்வி கேட்போம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுறேங்க. உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. கருத்துக்களை கமெண்ட் கொஞ்சம் ஆபாசம் இல்லாத கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். விமர்சிக்கலாம், பட் இந்த கெட்ட வார்த்தைகள் இல்லாத கமெண்ட் பண்ணீங்கன்னா பீஸ்ட் மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஸ்ரீகுமார். நான் உங்கள் விஷ்ணு. நன்றி.